Hi guys, day 61. Day 61. நேற்று நைட் என்னாச்சுன்னு உங்களுக்கே தெரியும். அட்ரினலின் பம்ப் ஆயிடுச்சு. நிறைய பேர் நிறையா ரீசன் சொல்கிறாங்க. விஜய் லேட்டாகி வந்துட்டார், கவர்மெண்ட் வந்து ப்ராப்பரான ஸ்பேஸ் கொடுக்கல, 5000 பேர் கூடி இடத்துல 30,000 பேர் கூடிட்டாங்க. சில பேர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு தான் காரணம், ஹையர் அஃபீஷியல்ஸ் தான் காரணம் அப்படின்னு ஒருத்தரும் ஒரு இது சொல்கிறாங்க. இதில் யார் உண்மை யார் போய் கோர்ட்டில் கேஸ் போட்டு வர ஒரு 10 வருஷம் ஆயிரும். நீங்களும் மறந்துடுவீங்க, நானும் மறந்துடுவேன். ஓ அப்படியா, ஒரு வருஷம் 10 வருஷம் கழிச்சு யார் ரீசன் கண்டுபிடிச்சி வரவும் கூட ஓ அப்படியா அப்படின்ட்டு அப்போ நீங்களும் மறந்துடுவீங்க. ஆனால் இப்போ பாதிக்கப்பட்டது யார்? விஜயா இல்லை கவர்மெண்ட்டா இல்லை நானா? மனசு கஷ்டமாக தான் இருக்குது. உண்மையாலுமே பாதிக்கப்பட்டவங்க அந்த ஃபேமிலி மக்கள். இதுதான் எதுக்கு அங்கே குழந்தை கூப்பிட்டு போகணும். விஜய் ஒரு மனுஷர் தான், நல்லா நடிக்கிறாரு, நல்ல ஆக்டர் தான், கிரேட் ஆக்டர் தான், அதில் எது குறை சொல்ல. நிறையா சம்பளம் வாங்கினார், ஹையஸ்ட் ஆக்டர், ஹையஸ்ட் பெய்டு செலிப்ரிட்டி. இது வந்து விஜய் கூட்டத்தில் மட்டும் நடக்கலை. ஆல்ரெடி விராட் கோலிக்கு யார் ஏர்ஃபோர்ஸு ஸோ அது மாதிரி நிறையா நடந்திருக்கு. இது எதுக்கு போய் வாண்டடாக போய் தான் வாழ்க்கையை பிரச்சனை. அது குழந்தைங்க, சின்ன சின்ன குழந்தைங்க. அதுக்கு எது அறியாத வயசில் அரசியல் மீட்டிங் கூட்டிகிட்டு போய் ஒரு ஓட்டு போடுறதுக்கு 18 வயசு ஆகும். இதெல்லாம் ரொம்ப ஸ்டூப்பிட்டு. என்னால் இதை ஏற்றுக்கவே முடியாது. லைவ் அழகாக லைவில் வருது, லைவில் பார்த்துட்டு போக வேண்டியதான. பிடிச்சிருந்தா தலைவர் பிடிச்சிருந்தா மாற்றம் வரணும்னா ஓட்டு போடுற அன்னைக்கு ப்ராப்பராக போய் எந்த யாருக்கு பிடிச்சிருக்கோ யார் உண்மையை பேசுகிறாங்களோ அவங்களுக்கு போய் ஓட்டு போட்டு வர வேண்டியதானே. ரொம்ப இரிட்டேட் ஆகுது நைட்டில் இருந்து. பிசி எப்போ மக்கள் கிபி 1800 அப்போ இருந்தே நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நம்மளும் மக்கள் வந்து யாரும் திருந்த மாட்டேங்கிறாங்க. பார்க்கலாம், அந்த கொஞ்சம் ரிஸ்க் இருக்குன்னு தெரிஞ்சால் பேசாமல் வர வேண்டியதானே. இருந்துட்டோம் கொஞ்சம் நேரம். அந்த லிமிட்டை தாண்டும் போது தான் அங்கே பாரு எத்தனை பேர் எத்தனை குழந்தைய. ஒருத்தர்லாம் என் குழந்தைய பாருங்க ஏன்ட்டு தூக்கிட்டு வந்தாங்க நைட்டு. இதில் தான் பார்த்தேன், நியூஸில் தான். நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கையை பார்த்துக்கணும், உங்களை வந்து நீங்கள் தான் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். யார் கடவுளை கையாடிப்பீங்களா? இந்த இறைவன் தான் அவங்க ஆத்மா சாந்தி